சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 குழந்தைகள் உட்பட நாடு முழுவதும் தற்போது 5 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை மற்றும் கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் ஆனது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத்தை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் HMPV காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போது 5ஆக அதிகரித்திருக்கிறது. நாடு முழுவதும் தற்போது HMPV காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 5ஆக தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை மட்டுமே தாக்கக்கூடிய இந்த வைரஸ் ஆனது தற்போது இந்திய அளவில் 5 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் 2 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பானது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் 2 குழந்தைகள் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் 2 பேருக்கு தற்போது பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2 மாத குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று தற்போது உறுதி செய்யப்பட்ட நிலையில் சென்னையிலும் 2 குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பானது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத்தை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் அதாவது சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 குழந்தைகளுக்கு தற்போது HMPV வைரஸ் பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். சேத்துப்பட்டு மற்றும் கிண்டி பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 குழந்தைகளுக்கு இந்த HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியான நிலையில் தற்போது அதனைத் தொடர்ந்து சென்னையிலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது குழந்தைகளை தாக்கக்கூடிய இந்த HMPV வைரஸ் பாதிப்பானது தற்போது இந்திய அளவில் 5 குழந்தைகளுக்கு தற்போது இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் சுப்பிரமணியன் சாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். தற்போது இந்த HMPV வைரஸ் பாதிப்பு குறித்தும் குழந்தைகளை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் என்பது குறித்தும் அது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேணும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சார். வணக்கம். முதல்ல இந்த HMPV வைரஸ் புதுமையான வைரஸ் தப்பா நினைக்கக்கூடாது. இந்த HMPV வைரஸ் கிட்டத்தட்ட 25 வருஷ காலமாக நம்முடைய இருந்திருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான அளவுல கேஸ் பாக்குறமே தவிர பெரிய அளவுல எதுவும் இல்லை. இது முக்கியமா கிட்டத்தட்ட கோவிட் மாதிரியே ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தர் பரவற வியாதி தான். அதாவது பழித்தொழிகள்னால பரவற வியாதி. அதனால கோவிடுக்காக நாங்க என்னெல்லாம் சொன்னோமோ அதேதான் இதுக்கும் முக்கியம். முகக்கவசம் அணிவது, கை கழுவுவது, பிளஸ் அந்த சோசியல் டிஸ்டன்சிங், கொஞ்சம் இடம் விட்டு நிற்பது, இந்த 3 விஷயத்த நம்ம கடைபிடித்தாலே போதும். இந்த HMPV வைரஸ்க்கான அபாயம் ஒரு பயங்கர அளவுக்கு குறைக்கலாம். சார், இந்த HMPV வைரஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும், மருத்துவரை எப்பொழுது நாம் சந்திக்க வேண்டும் சார்? அது குறித்த தகவல் பதிவு பண்ணுங்க. HMPV வைரஸ் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த குழந்தையுமோ எந்த நபரையுமோ நம்ம பார்த்தே சொல்ல முடியாது. இதுவும் இருமல், சளி, காய்ச்சலோட தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால ஒரு குழந்தைக்கு இருமல், சளி, காய்ச்சல இருக்கிறத வச்சு நம்ம HMPV நம்ம சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் HMPV-யோட அதிகமா இன்ஃபுளுன்சா மற்றும் RSV அப்படிங்கிற வியாதி தான் அதிகமா தென்படும். ஸோ இந்த மாதிரி இருந்து அவங்க வைத்தியரை பார்த்தது நல்லது. மேற்கொண்டு அதுக்கான அந்த PCR டெஸ்ட் பண்ணாதான் இது HMPV-யா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இந்த HMPV ஒரு குழந்தைக்கு ரத்தத்தில் கண்டறியப்பட்டால் அவங்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள்லாம் என்ன சார்? தனிமைப்படுத்தப்படுவார்களா இல்லை என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் முன்னெடுக்கப்படும்? HMPV-க்கு தனியா
ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஹெச்எம்பிவி நோய்க்கு வந்து சாதாரணமா சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு போதுமான அளவு நீராகாரம் கொடுப்பது, அதுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது, சில சிச்சுவேஷன் ஐவிஐடி அந்த மாதிரிலாம் சில ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா 99% நேரம் வந்து ஒன்லி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அது தானாவே அதுல அடங்கிடும். இதுக்கு வந்து டிராப்லெட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தனி அறையில வைக்கணுங்கிறது இல்ல, கொஞ்சம் மற்ற குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் தனியா வச்சுக்கிறது நல்லதுதான். பட் இதுக்கு பெரிய அளவுல வந்து ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 99% தானாவே அது அடங்குற விஷயம் தான். அதே மாதிரி சார், இந்த ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிக்கப்பட்ட உடல்நலம் குன்றிய அந்த குழந்தைகள், அவர்களிடமிருந்து அந்த தொற்று வந்து பெரியவர்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கிறதா சார்? ஹெச்எம்பிவி உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு தொற்று பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணுங்கிறது இல்ல, யாருக்கு இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த முகக்கவசம் அணிவது, கை கழுவுவது, இந்த இடைவெளி விடுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உடல்நிலை குறைவா இருக்கிறவங்களுக்கு அது வைரஸ் துளிகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சார், தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி சார்.